நான் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் தன்வாளர், என் பேர் சதீஷுங்க. இது நாங்கள் வந்து இப்போ இங்கே மதுக்கரை பக்கத்தில் பிள்ளையார்புரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட்டினுடைய ஏரியாவில் வந்து அவங்க ஃபாரஸ்ட்டை கொஞ்சம் அந்த முள் அது தேவையில்லாதெல்லாம் எடுத்து மரம் வளர்க்குறதுக்காக எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அது பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து களப்பணி வந்து வாரம் ஒரு 50 பேர் வர்றோம். போன வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இதோடைய லாஸ்ட் ஏரியாவில் இருக்கிற எல்லாம் க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு பண்ணிட்டோம். இப்போ வந்து நடுவில் சென்டருக்கு வந்துருக்கோம். சென்டரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி தன்னார்வலர்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. வாரம் வர்றாங்க. எல்லாருமே சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டும்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சண்டே தான் மெயினான ஒர்க்கு. இங்கே வந்து எங்களுக்கு இந்த வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனால் தான் எங்களுக்கு ஒரு திருப்தியும் ஆகுதுங்க. அப்துல் அக்பர், வனப்பகுதி பக்கத்தில் இங்கே ஒரு 300 வாரமாக வந்துட்டுருக்குறாங்க. இது வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய பணிகள். வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து இதை பற்றி நம்ம சொல்லணும். அதுக்காக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். என் பேர் சுகந்தி. நான் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பில் வந்து தன்னார்வலராக வேலை செய்கிறேன். நான் வந்து 1 வருஷமாக இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து நாங்கள் இந்த மரத்தை களை எடுக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத களையெல்லாம் எடுப்போம். நாங்கள் இங்கே ஃபேமிலியோடு வர்றதுனால இங்கே ஒரு நல்லா இருக்குது. வந்துட்டு போனாலே ரிலாக்ஸாக இருக்குது. நாங்கள் வச்ச மரம் வந்து இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி வந்து தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்றோம். சோஷியல் சர்வீஸ் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு நெக்ஸ்ட் இயர் 5th போகிறோம். 4th முடிஞ்சு 5th. இங்கே நாங்கள் வேஸ்ட் செடியெல்லாம் வைக்கணும். அப்புறம் செடிகளுக்கு க்ளீன் பண்ணோம். செடியெல்லாம் குதிரைவாறு கஞ்சி கொடுத்தாங்க, அப்புறம் கூட்டு கொடுத்தாங்க, அப்புறம் வடை கொடுத்தாங்க. நைஸ், வெரி நைஸ். அடுத்த வாரம் வரீங்களா? ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரீங்களா? ஓகே, தேங்க்யூ, பை. நான் கிருத்திகா, மாதம்பட்டியிலேருந்து வரேன். நான் ஒரு மாண்டிசரி டீச்சராக இருக்கேங்க. இல்லை, நான் வெப்சைட்டில் ஏதாச்சும் வாலண்டியரிங் இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போது கோவை குளங்கள் பற்றி தெரிஞ்சுது. அப்புறம் இல்லை, இங்கே வந்து இவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வேலை செய்கிறங்கிறது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதாவது அவங்க அடுத்த தலைமுறைக்காக பண்ணணும்னு சொல்லி நிறையா பேர் வந்திருக்காங்க. ஈவன் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் கூட வந்து அந்த வெயில் பார்க்காம இவ்வளோ தூரம் கொண்டு வராங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது நானும் இங்கே வளர்ந்த பூமிங்கனால முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. ஸோ வருங்காலத்தில் நம்மளோட தலைமுறையினுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் இதை. நான் இப்போ வந்து சௌரிபாளையம் ஏரியாவிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ அப்புறம் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ கோயம்புத்தூருக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனரலாகவே வந்துட்டு தாத்தா பாட்டியெல்லாம் வந்து விவசாய ஃபேமிலி ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ பட் நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே மைக்ரேட் ஆகிட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அப்போ ஏதாவது வந்துட்டு பண்ணணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. அதில் வர ஒரு இதுதான் வந்துட்டு கோவை குளங்கள் ஜாயின் பண்ணது ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ க்ளோஸ் 2017 வந்துட்டுருக்கோம் ஆக்சுவலாக. 2017 ஏப்ரல்லேருந்து ஆக்சுவலாக ரைட். ஆல்மோஸ்ட் லைக் ஃபெப்ரவரியில் ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு 2-3 months கழித்து ஜாயின் பண்ணி அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு சண்டே மார்னிங் வந்துட்டு இங்கே வர ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து. குதிரைவாளி வந்து நெத்திய வேலை வச்சுக்கோம். ஒரு தயிர் ஒரு 4 லிட்டர் பெற போட்டுருக்கோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் தாளிப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. சூப்பர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சாதம் தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட்ஸ், நம்மளுடைய நாட்டு தானியங்களை வந்துட்டு வேக வச்சு நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியோ தோசையோ போடையெல்லாம் வந்துட்டு நிறைய உழைப்பு போட வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒன்றுமே இல்லை, குக்கரில் வந்துட்டு ஒரு நாட்டு சிறுதானியத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேக வைக்கிறோம். ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வேக வைக்கிறோம். 1 கிலோ வச்சிட்டோம்னா கூலாக குடித்தோம்னா 35 பேர் குடிக்கலாம். கெட்டியாக குடித்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் பக்கம் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 30 பேருக்கு ஒரு 1.5 கிலோ சிறுதானியம் நம்ம வேக வச்சுட்டோம். தயிர் பெற போட்டு வச்சுட்டோம். இன்றைக்கி வந்துட்டு இது ரெண்டையும் நல்லா போட்டு கரைச்சிருக்கோம். ஒரு தாலி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு குளிர்ச்சியும் நீர்க்க சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் வந்து இன்றைக்கி வந்து